இன்றைக்கி யாரை கேட்டு சமைக்க போகிறதில்ல, என்ன நானே கேட்டு சமைக்க போகிறேன். என்னையும் நான் கேட்கலைங்க. யூடியூப் பார்க்கும்போது வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்துச்சு. அதை பார்த்தோன்னே சரி நம்மக்கிட்ட வெண்டைக்காய் இருக்குல்ல, மோர் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி உள்ளே ஒரு டெம்ப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பக்கம் டிப்ஸும் கிடச்சிருச்சு. என்னன்னு நான் யோசிக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்களா, சமைக்கிறதும் கூட எனக்கு பிரச்சனையாக தெரியாது. டெய்லி என்ன சமைக்கிறது, காலையத்துக்கு என்ன, அப்படி இப்படின்னு யோசிக்கிறதா எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக தெரியும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே இருக்கும், எனக்கு மட்டும் இல்லை. அதனால் இன்றைக்கி அதை பார்த்து சரி அதை பண்ணிடலான்னு. வெறும் மோர் குழம்பு மட்டும் கொடுக்க முடியாதே, கொடுத்தா அவ்வளோதான், இதை மட்டும் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சடார்னு தோணுச்சு. காலிஃப்ளவர் சில்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்டு ஒரு பக்கம் ராகி சேமியாவில் பால் ஊற்றி அதை கொடுத்துட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு கையிலையும் கொடுத்து இவங்க அவசர அவசரமாக தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சாப்பாடு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, காலிஃப்ளவர் சில்லி மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும்தான் நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டு கடைசி வாண்டு இருக்குது, அப்புறம் பொக்குன்னு போயிருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு கடைசி வாண்டுக்கும் சேர்த்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே வழக்கம் போல் வேலையை தொடங்க வேண்டியதுதான்.